ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த பரதராமி மேட்டுக்குடிசை பகுதியைச் சேர்ந்த விவசாயி அஜித் என்பவரது மனைவி சினேகா. நிறைமாத கர்ப்பிணியான இவர் கடந்த திங்கட்கிழமை பிரசவ வலி ஏற்படவே உடனடியாக திமிரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு சினேகாவிற்கு பிரசவம் பார்த்தபோது அவருக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது என்றும் அந்த குழந்தை கழுத்தில் கொடிசுத்தி உள்ளதால் குழந்தைக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மருத்துவ நிர்வாகம் சார்பில் குழந்தை உடனடியாக ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த குழந்தையின் பெற்றோர்கள் குழந்தைக்கு முறையாக மருத்துவம் கிடைக்கவில்லை என்றும் இங்குபேட்டர் போன்ற முறையான வசதிகள் எதுவும் சுகாதார நிலையத்தில் இல்லாத காரணத்தினால் குழந்தை உயிரை இழந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும் வகையில் 2 நாட்கள் மருத்துவ மேற்பார்வையில் இருக்க வேண்டிய குழந்தையின் தாய் சினேகா உடனடியாக வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிறந்த சில மணித்துளிகளே ஆன பச்சிளம் குழந்தைக்கு போதிய மருத்துவம் கிடைக்காததால் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.